ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளச்சி இந்த மரத்து முட்டில் எதுக்கு படுத்திருக்கா தெரியுமா? தையல் குருவியை பிடிக்கணுமா? தையல் குருவியை பிடிக்க முடியும். வெள்ளச்சி எங்கிட்ட விளையாடிட்டு இருக்க மூச்சில் இந்த தையல் குருவி எல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கு மரம் தாவி பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்து இந்த வெள்ளச்சிக்கு பொறுக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்தில் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மரத்து முட்டில் படுத்துக்கிட்டா. படுத்துக்கிட்டு தையல் குருவி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தா. திடீர்னு போய் துள்ளி குதிப்பா. அந்த தையல் குருவியை பிடிக்க முடியும், சிட்டா பறந்து ஓடிட்டு. இதே போல் எங்கள் வீட்டில் அணில் ஓணம் எல்லாத்தையும் இந்த வெள்ளச்சி துரத்துவா. ஆனால் அது எல்லாம் எப்படியாவது தப்பிச்சிரும். எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க மூச்சில் ஒரு பூனை வளர்த்தோம். அந்த பூனை ரோட்டு சைடில் ஏதோ காக்கா செத்து கிடந்திருக்கு. அந்த காக்காயை தூக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் பூனை உருவமே தெரியல. ஏதோ கருப்பாக ஒரு உருவம் வரும்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் கட்டிலுக்கு மேலே ஏறி இருந்துட்டோம். எங்கள் பூனை அந்த கட்டிலுக்கு அடியில் போய் அந்த காக்காயை வச்சுட்டு வெளியே வர மூச்சில் தான் எங்கள் பூனைனே எங்களுக்கு தெரியும். நாங்களும் காக்காயை கொண்டு தூர போட்டு அஞ்சரி ஆச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பாம்பை தூக்கிட்டு வந்துட்டு, நல்ல காலம் அந்த பாம்பு செத்து இருந்தனால ஒன்றும் இல்லை. இப்படி தான் ஏதாவது இந்த பூனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த இதே மாதிரி பூனைகள் ஏதாவது அட்டகாசம் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்கள்.